ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெத்தநாயக்கபாளையத்தில் இருந்து உள்ளே பள்ளிப்பாளையங்கிற ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே மலை மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இதை நான் வந்து ஹைவேஸில் போகிறப்ப ரொம்ப நாள் நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா அது ஒரு கோயில் வந்து இவ்வளோ மலை மேலே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி. இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம். ஹாய். ஒரு பேர் வந்து கிஷோர். நானும் ஒட்டுக்கா காலேஜில் படித்தோம். ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டு. நான் இசி, அவன் சிஎஸ்சி. ஆமாம், ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் மலை மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேருந்து ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தோங்க. அங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். என்னடா இது மலை மேலே எவ்வளோ பெரிய கோயில் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். இவன் வந்து ஆல்ரெடி வந்திருக்கான் முன்னாடி. நான் சின்ன வயசுல இருக்குமா அண்ணா கூட வந்திருக்கேன். நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பேர் எழுதியிருக்காங்க. இது சைடில் எல்லாமே அங்கே செலவு பண்ணியிருப்பாங்கல்ல. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆத்தூர் வாழப்படி இருக்கவங்களாம் இங்கே எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில் நம்ம பெத்தநாயக்கபாளையத்துலேருந்து கொஞ்சம் தான் உள்ளார. இரண்டு இப்போ யாரும் இல்லை, கொஞ்சம் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா செங்குத்தாக இருக்கும் ஃபுல்லாக. அது அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஏறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே யாருமே இல்லைங்க. நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கோம். தனியாக ஏறிட்டு இருக்கோம். ஆனால் தான் தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு ஏறிட்டு இருக்கோம் மேலே. இந்த ஊருக்கு நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் வாங்க. ஏன்னா இது வந்து பெருமாள் கோயில், ஓகேங்களா? பெருமாள் கோயில்னாலே மேக்ஸிமம் சனிக்கிழமை மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் தண்ணி பாட்டிலோ இல்லை ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் ஊருக்கு அங்கே ஹைவேஸ்லேருந்து பெரிய வாங்கிட்டு வந்துடுங்க. உள்ளார கடை எதுவும் பெருசாக இல்லை, கடையே இல்லை. ஒரு பொட்டி கடை தான் நாங்களே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தோம், தேடி கண்டுபிடிச்சி. யாரும் முன்னாடா செங்குத்தாக இதாக ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும். ஆமாம், விசேஷமான நல்ல சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து சம்மர் டைம் தான், உங்களுக்கே தெரியும். நீங்கள் நாங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. அதனால ஏதோ கொஞ்சம் போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். திடீர்னு பிளான் பண்ணி வந்தோம். இப்போயே பாருங்கள் ஊர் எப்படி தெரியுது. சூப்பராக வைடு வியூ பாருங்க ஃபுல்லாக. இன்னும் பாதி தூரம் கூட வரல தான் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்லேயும் வந்து ஒருத்தவங்களோட பேர் போட்டிருக்காங்க. அதுலேயும் என்னென்னா, இதில் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து இதுலேயே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 239, 240 அந்த மாதிரி வந்து ஒரு இதுலேயும் போட்டிருக்காங்க. வந்து 244 படிக்கட்டு ஏறிட்டோம். இதுக்கே வந்து ஏற முடியல. நல்லா பயங்கர செங்குத்தாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கல்லுமே வந்து காங்கிரீட் கல்லை வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கட்டினாங்கன்னு தெரில. செங்குத்தாக போகுது பாருங்கள் நேராக. மேலேயும் எந்த கடையும் இருக்காது இன்றைக்கி. நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான். கோயிலே இல்லை, சனிக்கிழமை மட்டும்தான். அதுவும் எவ்வளோ பேர் ஏறுவாங்கன்னு தெரில. இதில் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் படிக்கட்டு மட்டும்தான் வழி, வண்டியெலாம் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவே எங்களால் ஏறவே முடியல. சரியான டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் 460 படிக்கட்டு வந்திருக்கோம். இன்னொரு பாதிமலையும் மேலே இருக்குது. ஆமாம், இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரில. டோட்டல் எவ்வளோ படிக்கட்டுன்னு தெரில. மேலே போனால் தாங்க தெரியும். இது வந்து நீங்கள் யாராவது சேலம் தான் சென்னை போகிற வழியில் ஹைவேஸில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். அந்த முருகன் கோயில், முத்துமலை முருகன் கோயிலுக்கு அடுத்தது இந்த ஊர் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க, பெரிய கோட்டை மாதிரி தெரியும் இந்த கோயில். என்ன ஏற தான் முடியல. ஃபஸ்ட்டு வந்து முருகர் கோயில் வந்துடும். அதுதான் முன்னாடி முருகர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் முதலியே. அப்பா தெரியாமல் பல்ட்டி அடித்தோம்னா அவ்வளோதான் அடிக்குது. ஒன்றுட்டே போயிடும். யாராலையும் காப்பாற்ற முடியாது. போய் காப்பாற்ற ஆளு கூப்பிடணும் நினைக்கிறாருன்னு. இவ்வளோ தூரத்தில் சிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கட்டியிருக்காங்க பாருங்க. அது வண்டி போகிற மாதிரி வழி இருக்குது பாருங்க. அதோ மூச்சு தான் வாங்குது பயங்கரமாக. அருள்மிகு கொப்புக்கொண்டு பெருமாள் திருக்கோயில் நிறைய பேர் டொனேஷன் பண்ணியிருக்காங்க.
அவங்க டொனேஷன் பண்ண பேர்லாம் ஒரு படிக்கட்டுலேயும் எழுதி வச்சுருக்காங்க. 517வது படிக்கட்டு இப்போ தான். அண்ணா வேறு சிஎம் ஆகிட்டாரு. அண்ணா சிஎம்ஐ மாஸ் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில். புது ரூல்ஸ் அதிரடி அறிவிப்பாக விட்டுருக்காரு. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சா புது ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. யாராலையும் வேலை பார்க்க முடியல, யாரும் காலேஜ் போய் கிளாஸ் பண்ணி முடியலான்றாங்க. பரபரப்பாக வச்சுருக்காரு. இப்போ ஒரு மாசான சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நீங்கள் தண்ணி அடிக்க முடியும், சரக்கு அடிக்க முடியும்னு. எவ்வளோ பெரிய வரவேற்ற விஷயம் அது. அதை விட்டுட்டு நேற்று சட்டமன்றம் நடந்தது, ஆப்போசிட்டில் நடந்ததை பற்றி பேசிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் காமெடி பண்ணி ஓடி போயிட்டான். ஐயோ, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கேள்வி கேட்டு பதிலுக்கு வெயிட் பண்ணணும்ல. அதெல்லாம் இல்லை, 3 நாள் ஆகுது. அதுக்குள்ளே எத்தனை கேள்வி கேட்குறாங்க. மக்களுக்கு பிடிக்கலையா? அது ஒரு இது சொன்னால் அப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டால் 34% தான். நீங்கள் வேணான்னு நினச்சவங்க இவ்வளோ என்ன கணக்கு ப்ரூவ் அது? நீங்களே அவங்க தான் படுதொழில் தோற்று போனது. நீங்களே உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்களே, உங்களுக்கே சிரிப்பு வரும் ப்ரோ. பாவம் மாட்டிக்கிட்டான். மக்களுக்கு நல்லது பண்ண தெரில, அதை விட்டு பேசுகிறானுங்க. 5 வருஷமாகியும் இந்த மாதிரி பரபரப்பாக நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல ப்ரோ. 2021 2025 வரைக்கும், 26 வரைக்கும் வெறும் 5 நாள். 5 நாளுக்குள்ளே எத்தனை சட்டம் கொண்டு வந்து ஆக்சுவலாக எம்மா ஏன்னா சட்டசபைனே என்னன்னு கூட தெரியாது. அதை உட்காந்து முன்னெல்லாம் ரீல்ஸு யூடியூப் பார்த்துட்ருக்க வேண்டியவங்க ஐயோ நியூஸ் பார்க்க வச்சிட்டாரு. கிரேட் தான். ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன் தான் நடந்துகிட்ருக்கீங்க தமிழ்நாட்டில். 5 வருஷம் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு டாஸ்மார்க் இருந்துச்சுங்க, அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி எடுத்து போட்டோம். அது வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி நாங்கள் பண்ணனால க்ளோஸ் பண்ணாங்களா இல்லை ஆல்ரெடி பிளானில் இருந்துச்சுன்னு தெரியல. நேற்று கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து ஒரு மெயில் ஐடி தந்துருந்தாங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிச்சி விட்டோம். இப்போ அந்த டாஸ்மார்க் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணலாம் இப்போ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டுமே ஒரு 300 மீட்டர் அரௌண்ட் 400 மீட்டர் தான். இவனுக்கு குடிச்சிட்டு கம்முன்னு இருக்க மாட்டானுங்க. வரப்போகிற பொண்ணுங்க ட்ராவடி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவங்களாம் நடந்து போக பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஊரில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்கையும் மூடி இருக்காரு. மூச்சு தான் வாங்குது பயங்கரமாக. பேசணுன்னா 3 நாளைக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறோம். பண்ணிட்டோம் 5 வருஷம் இருக்குது, பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் இவ்வளோ மாற்றம். அதுவும் என்ன ஒரு விஷயம்னா, மற்ற கட்சிங்க மாதிரி தப்பாக ஆப்போசிட் பண்ணி திட்டாமல், இவர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து கரெக்டாக தான் பண்ணணும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த கரெக்டான பதிலடி, நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பற்றியா டீசெண்டான பதிலடி, எந்த வார்த்தையும் தகாத வார்த்தை எதுவுமே இல்லை. ஒரு விரோதியாக பார்த்து திட்டாமல் ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. இதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமாக பேசுனது, சீமானெலாம் எவ்வளோ கேவலமாக பேசினா அவரே பண்ணாரா இல்லையா? அவரே போய் மீட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இதெல்லாம். இதெல்லாம் யாராலையும் முடிஞ்சுதா? ஒருத்தனாலையும் முடியாது இதெல்லாம். நான் அடிக்கடி மேலே பார்க்குறது காரணமே அதான். அந்த வியூ பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து வெயில் அடிக்காமல் சூப்பராக அப்படியே அந்த வயல்வெளி ஃபுல்லாக அப்படியே காடு மரம் பச்சை பசேரும் தெரியுது. இன்றைக்கி நடுவில் அங்கே இங்கேயும் சின்ன வீடு, சூப்பராக ரிவ்யூ. ஹைவேஸே தெரில. ஹைவேஸ்ல எத்தனை கிலோமீட்டர் தெரில. அங்கே அந்த அதுக்கு பின்னாடி தாங்க ஹைவேஸ் தான் இருக்கும். நம்ம நல்லா உள்ளே வந்தோம். இன்டீரியர் ஒரு 2 கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் உள்ள. இன்னைக்கு கொஞ்சம் மேகமாக இருக்கிறதுனால வந்து தெரியல. ஆனால் அங்கேருந்து பார்த்தா இந்த கோயில் நல்லா தெரியும். சூப்பராக தெரியுது. அப்படியே அந்த கோபுரம் நல்லா தெரியுது. வேறு எப்படி 2 பேரும் குளிச்சு போன வெயில் இல்லைனால அந்த ஹியூமிடிட்டி இருக்குது, ஃபுல்லாக நல்லா வேர்க்கு. காற்றே அடிக்கலைங்க. மரம் பாருங்க, கொஞ்சம் கூட அந்த மரமும் ஆடல. காற்று அடிச்சாவே பரவாயில்ல, காற்றே அடிக்கல. டெய்லியும் வந்து ஏறி இறங்கினா செம்ம எக்ஸசைஸ், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. பயங்கரம் ஃபிட் ஆயிடலாம். நம்மளால் இதுவே ஏற முடியல. போமா போகலாம். திரும்ப ஏறதோட இறங்குறது நீ எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருப்பது தெரில. தடிக்க வர விடு. தடிக்க முன்னாடி பின்னாடி அவ்வளோதான். உருண்டுட்டு போக வேண்டியதான் பின்னாடி. கருங்கல் பாருங்க, எல்லாமே கருங்கல். ஒரு கட்டு கூட கிடையாது. இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சாங்களோ தெரியல. ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? இப்போ 20 நிமிஷம் இருக்குமா? 4 மணிக்கு பக்கம் வந்தோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 15 நிமிஷம்னா கூட அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏறல. இன்னும் பாதி தூரம் கூட வரல. ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, அப்படி நேராக போய் கட் ஆகி லெஃப்ட் சைடு வந்து மலை மேலே ஏறுதுங்க. என்ன நாங்கள் நேராக போகிற வழியிலே ஏறிட்டு இருக்கோம். இந்த மலை பாருங்கள், இந்த பார்வையில் அதுதான் வந்து கோயில் இருக்கு மலை. அதுக்கு போய் ஏறணும். இப்போ அது இன்னும் எவ்வளோ செங்குத்த ஏறுமோ தெரியலையே. சரி ஏறியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்த நடுவில் இருக்க ஜாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து திரும்ப லெஃப்ட்டு வளைஞ்சி ஏறுது. இங்கேருந்து நேராக வந்தோம், திரும்ப லெஃப்ட்டு வளைஞ்சி ஏறுது.
ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் திறந்தே தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. 2 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 930 படிக்கட்டு ஏறிட்டாங்க. 1000 படிக்கட்டு, கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டு ஏறிட்டாங்க. வெறுத்து போய் முடியல யாரவே சத்தியமாக. இங்கேயும் பாரு எல்லாம் குப்பையாக தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மலைக்கு வரவங்க, இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்களாம் எதாவது சாப்பிட்டிங்கன்னா கீழே குப்பையை எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டியில் போடுங்க. இங்கே போட்டு வச்சுட்டு அடுத்த வரவங்க பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கே இருக்க விலங்குகளும் எடுத்து சாப்பிட்டு செத்துரும். என்ன அப்படி பண்ணுறீங்களே தெரில. ஒருத்தர் கூட இந்த ஒழுக்கங்கிறதே இல்லை இப்போலாம். எவ்வளோ கவர்மெண்ட்டும் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஏற்காடு ஊட்டிலாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வந்து சீல் வச்சு கொடுத்துருவாங்க. 10 ரூபா வாங்கிட்டு திரும்ப அந்த பாட்டில் எடுத்து போய் நீங்கள் அடுத்த சைடு மூடிற இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா திரும்ப தருவாங்க. இந்த மாதிரி பண்ணியுமே நிறைய பேர் வந்து அந்த பிளாஸ்டிக் நடுவுலேயே போட்டு தான் போகிறாங்க. ஐயோ யாரும் முடியல ஃபஸ்ட் சாமி. இப்போ பாருங்கள் ஏறி வந்த வழியும் தெரியல. வந்து இப்படியே வந்தாண்ட ரைட் சைடு வளைஞ்சு போயிடுச்சு. என்னால் தான் யாரும் முடியல. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கேன். எனக்கு தான் மூச்சு வாங்குது. தண்ணி கூட இருக்காது. இப்படி தண்ணி வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். நீங்கள் யாராவது இங்கே வர மாதிரி இருந்தால் கூட லேடிஸ்லாம் தனியாக வராதிங்க, ஃபேமிலியோடு வாங்க. ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆள் நடமாட்டமே வரல. நாங்கள் 2 பேர் தான், இவ்வளோ பெரிய மலையிலேயே நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஃபேமிலி கூட வாங்க, தனியாக மட்டும் வந்துடாதீங்க. கூட்டம் இருக்கும், கடையும் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. போகலாம். திரும்ப இன்னொரு 10 படிக்கட்டு ஏறி உட்கார வேண்டியது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து விலாகுக்காக மலை ஏறினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்கோம் 2 பேரும். ஆமாம், சிஎம் ஜெயிச்சிட்டார். அதுக்காக நாங்கள் வந்து வேண்டுதல் படி ஏறுறோம். பாத யாத்திரை. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1500 படிக்கட்டை ஏறி தாண்டி போயிட்டுருக்கோம். 1400 பாருங்க, அந்த முருகன் கோயிலையும் காணும், வழியும் காணும், இந்த முருகர் கோயிலையும் காணும். தனியாக இருக்கிறோம் காட்டுக்குள்ளே. மேலே ஏதோ வச்சுருக்காங்க. வேலை செஞ்சதெல்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருக்குது இங்கே. அதாவது வழி மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டார், தம்பி மேலே போகிறீங்களா அப்படின்னாரு. ஆச்சரியமாக கேட்டார். எப்படியும் இங்கே எதுவும் விலங்கு குரங்குங்களாம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லையா, இல்லை வெயிலுக்கு இது வரலையா வெளியேன்னு தெரில. இதுனா இந்த ஏரியாலாம் பாரு இப்படி பயங்கரமாக இருக்குது. காலையிலேயே கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து வேலை அந்த பொங்கல் வைக்கிற மாதிரி இல்லை. ஐயோயோ இன்னும் ஏறுது. 2000 படிக்கட்டுக்கிட்ட வரும் போலங்க. இப்போ 1500 வந்துட்டோம். கரெக்டாக 1501 இந்த இடம். திரும்ப இன்னும் ஏறுது. நினச்சா 2000 வந்துடும் நினைக்கிறேன். கஷ்டம்தான். இங்கே வந்து எப்படியோ வழி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து மலை மேலே காடு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போயே அந்த ஃபீல் தான் இருக்குது. இப்படி நைட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் இறங்கிடணும். அப்படி தான் இருக்குது. எல்லாம் பறவைகளாக கத்திட்டு இருக்கு சுற்றி சுற்றி. கோயிலே காணோம், கோபுரத்தையே காணோம். இப்போதாங்க தெரியுது லைட்டாக கோபுரம் வந்து தெரியுது. அப்போ போகிற வழியில் சைடில் புல்லுலாம் சவுண்டு வருது. பக்கன்னு இதை புல்லுக்குள்ளே வந்து திடீர்னு வெளியே வந்துடும்னு. குளிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து தெரியுது. கேட்டெல்லாம் திறந்தா இருக்குது. ஆள் இருப்பாங்களோ? ஐயோ உக்காந்துடலாம் சாமி. முடியல. ஐயோ வருங்க, பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய மலை இருக்குது. மலை காட்டுக்கு நடுவில் இருக்கும். 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. டவரும் வந்து அது வரைக்கும் எடுத்துச்சு. இப்போ அது கூட எடுக்கல வளைஞ்சதுக்கப்புறம்.
ஓ, இங்கே முன்னாடி இன்னொரு கோபுரம் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது போல். அதுதான் இந்த முருகர் கோயிலா? இல்லை முருகர் கோயில் தாண்டி வந்துச்சு. தண்ணி வச்சு வேறு கேட்டு திறந்துருக்கு பாரு. இல்லை எப்பயுமே திறந்தா இருக்குமான்னு தெரில. மேலே போய் பார்ப்போம்.